33வது சங்கீதத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாம். 33வது சங்கீதம் 18வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். போதும், அங்கே வாசிக்கிற தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். கிருபை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு இந்த கிருபை தேவன் கொடுக்கிற. காத்திருக்குதல் சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாருன்னு சொல்லி 1 மணி நேரம் நம்ம காத்திருக்கலாம், 2 மணி நேரம் காத்திருக்கலாம், இப்படி நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் காத்திருக்குதல் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படிக்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படிக்கு, தேவன் நம்மோடு பேசும்படிக்கு, தேவனுடைய உத்தரவு நமக்கு கிடைக்கும்படிக்கு, தேவ சித்தத்தை அறியும்படிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சந்ததியை தருவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உடனடியாக அவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக இப்பவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அவசரப்படல. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற சுமார் ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தான். அதுதான் காத்திருக்கிற. ஆண்டவர் சொன்னது வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கிற அந்த ஒரு அனுபவம். வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்படார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறேன். ஏனென்றால் வீரன் என்ன செய்வான்? என்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, என்னிடத்தில் நல்ல ஒரு யுத்த பயிற்சி இருக்கிறது, என்னிடத்தில் பலன் இருக்கிறது, எனக்கு நன்றாக யுத்தம் செய்ய தெரியும் என்று சொல்லி அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் தன்னுடைய பலத்தை சார்ந்து உடனடியாக இந்த காரியத்தை செய்ய நினைப்பான். ஆகவே தேவன் அதில் பிரியப்படுகிறவர்கள் அல்ல. நீ எவ்வளவு பெரிய யுத்த வீரனா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், உன் வாழ்க்கையில தேவன் உன்னை அனுமதிக்கும் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். அங்கே தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் தேவனுக்காக அநேக இடங்களிலே காத்திருந்தான். தாவீது நல்ல யுத்தம் செய்கிறவன். அவன் போகிற இடத்தில் அவனுக்கு வெற்றி உண்டு. அவன் எல்லா ஜனங்களும் பயந்து இருந்த போதும் அந்த கோலியாத்துக்கு பயப்படாமல், அந்த கோலியாத்தை தனி ஒரு மனிதனாய், தனி ஒரு வாலிபனாய், யுத்த பயிற்சியை இல்லாமல் அங்கே சென்று ஒரே அடியில கோலியாத்தை வீழ்த்தி மிகப்பெரிய பெயர் பிரஸ்தாபத்தை பெற்றுக்கொண்டவன் தாவீது. எல்லாரும் சொன்னார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த தாவீது ஒரு நாளும் தன்னுடைய யுத்தத்திலே அவன் அவசரப்பட்டு தானாகவே எந்த முடிவையும் எடுப்பதில்லை. எந்த ஒரு யுத்தத்துக்கு போகும்போதும் ஆண்டவரத்தை கேட்ப, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா, நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், நான் எங்க போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு ஆண்டவர் பதில் தரும் வரைக்கும் காத்திருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்து எல்லா யுத்தத்திலும் அவன் வெற்றி பெற்றான். ஆகவே தாவீதுக்கு அந்த கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். பல நேரத்தில் தேவன் சமூகத்தில் சில காரியங்கள் ஜபிக்கிறோம், ஜபித்து விட்டு அது தாமதமாகும் போது, சரி ஆண்டவர் தருவாரோ தரமாட்டாரோ தெரியல, நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப அவசரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அவசரப்பட்டு நாமவே சில காரியங்களை செய்கிறோம். அதுல தோல்வி வந்து விடுகிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். தாவீது எங்கேயும் அவசரப்பட்டதில்லை. ஆனா சவுலை பாருங்க, சவுல் சாமுவேல் வர 7 நாள் வரைக்கும் காத்திருந்து ஜனங்கள் எல்லாரும் தன்னை விட்டு சிதறி போகிறாள் என்று தெரிந்தவுடனே அவன் சாமுவேல் செய்ய வேண்டிய, ஆசாரியன் செய்ய வேண்டிய, தீர்க்கதரிசி நிறைவேற்ற வேண்டிய அந்த பலியை அவன் செய்து விட்டான். அவன் என்ன சொன்னா, ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போனார்கள், எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, என் கூட கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அதனால இனியும் நான் தாமதம் பண்ணா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க, நான் தனியா தான் யுத்தம் பண்ணணும், அதனால நான் அந்த பலியை செலுத்தினேன் அவன் சொன்னான். அதனால அவன் ஆசீர்வாதம் பெற்றானா? அவனுக்கு மேன்மை கிடைத்ததா? அவனுக்கு கிருபை கிடைத்தா? இல்லை. அந்த நேரத்திலே அவனுடைய கிருபை, தேவ கிருபை அவனை விட்டு விலகி போயிற்று. அப்போ தேவனுக்காக காத்திராத ஒரு மனுஷனுக்கு தேவ கிருபை கிடைக்காது, இருக்கிற கிருபையும் இழந்து போவான். தேவனுக்காக எந்த மனிதன் காத்திருக்கிறானோ அந்த மனிதன் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா.